அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நான் ரீசண்டா முகநூல் புத்தகத்தில் ஒரு குழுவில் வாங்க பேசலாம் என்ற ஒரு குழுவில் சுவாரஸ்யமான போட்டிகள் நடத்தியிருந்தார்கள். அதில் 8 வாரம் 8 போட்டிகள் மிக சுவாரஸ்யமாக இருந்தது. ஒவ்வொரு போட்டியும் அதில் நான் பங்கு பெற்று அதில் நான் வெற்றியும் பெற்றேன். அதற்காக எனக்கு சான்றிதழும் பரிசு கோப்பையும் வழங்கப்பட்டது. அந்த 8 வார போட்டிகளையும் என்னுடைய அனுபவங்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த பதிவை போடுகிறேன். வாங்க பேசலாம் குழு 8 வார போட்டிகள் நடத்தினார்கள். ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு விதம். ஒரு போட்டி மாதிரி இன்னொரு போட்டி இல்லைங்க. ஒரு போட்டி அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது. அந்த அனுபவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நீண்ட இரவுகளும் விடுகின்ற வேளையில் நமக்கு ஒரு செய்தி சொல்லிவிடும். குறிப்பாக இந்த 8 வாரமும் அந்த போட்டி வெள்ளிக்கிழமை இரவு தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நீண்ட இரவுகளும் விடுகின்ற வேளையில் நமக்கு ஒரு செய்தி சொல்லிடும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை இரவு போட்டிக்கான ஆவலுடன் காத்திருப்பேன். பின்னர் அந்த போட்டியை படிப்பதில் ஒரு ஆனந்தம். பின்னர் அந்த இரவோடு முடித்துவிட்டுத்தான் உறங்கச் செல்ல வேண்டும் என்ற குறிக்கோளை நிர்ணயிக்கும் வகையில் சனிக்கிழமை மதியம் 1 மணிக்குள் அந்த போட்டியை முடித்து அனுப்ப வேண்டும் என்று நிர்ணயித்திருப்பார்கள். அது போட்டியை இன்னும் சுவாரஸ்யமாக்கியது. ஒவ்வொரு போட்டியும் ஒவ்வொரு விதமான படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வரும் விதமாக இருந்தது. என்னுள் இருக்கும் ஒவ்வொரு படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்தது. அதுபோல் பங்கெடுத்து கொண்ட அனைவருக்கும் அப்படித்தான். இந்த போட்டிகளை மிக மிக சுவாரஸ்யமாக வித்தியாசமாக வடிவமைத்திருந்தார்கள். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நான் தெரிவித்துக் கொண்டேன். இதன் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அந்த ஒவ்வொரு போட்டியும் 8 போட்டிகள் நடத்தினார்கள். எப்படி இருந்தது அந்த போட்டிகள், அதுல என்னுடைய அனுபவங்கள் என்ன இருந்ததுங்கிறத உங்க கூட பகிர்ந்துக்கலான் இருக்கேன். முதல் போட்டி 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படம் பார்த்து கதை சொல்லவும் என்று ஒரு சிறுகதை, நமக்குள் இருக்கும் கதாசிரியை தட்டி எழுப்பும் விதமாக ஒரு போட்டியை வடிவமைத்திருந்தார்கள். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை, இப்ப நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, அந்த படம் தான் கொடுத்திருந்தாங்க போட்டியில. இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை நன்றாக கவனிச்சு அதற்கேற்ற சிறுகதையும் சிறுகதைக்கு பொருத்தமான தலைப்பையும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. படத்தில் இருக்கும் கதாபாத்திரங்களும் அவர்கள் இருக்கும் பின்னணியும் மனதில் கொண்டு நம்ம சிறுகதையை எழுத்துப்பிழை இல்லாமல் வாசிப்பவர்களுக்கு சுவாரஸ்யமாக ஏற்படும் வகையில அமைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் பேசிக் ரூல்ஸ். அதை தவிர உள்ள நிறைய ரூல்ஸ் வச்சிருந்தாங்க. அதாவது ஒரு வாக்கியத்துக்கு அதிகபட்சமா 10 வார்த்தை தான் இருக்கணும், 20 வரியிலேருந்து 30 வரிக்குள்ளதான் சிறுகதை இருக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் இருந்தது. ஸோ அந்த சிறுகதையை அந்த ரூல்ஸோட சேர்த்து, அது விதிமுறையோடு சேர்த்து பின்னி அமைக்க வேண்டியதாக இருந்தது. எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது, தமிழ்ல தான் எழுதணும். அப்புறம் எந்த பேராவா அழகா பிரிச்சு தேவையான இடத்துல புள்ளி கமா மேற்கோள்லாம் இட்டு அதை அப்படி எழுதணும். இந்த மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகளை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்ற நிறைய ரூல்ஸ் இருந்தது. அதுக்குள்ள வெள்ளிக்கிழமை இரவு கொடுத்து சனிக்கிழமை மதியத்துக்குள்ள நம்ம இந்த பதிவை பண்ணி நம்ம போடணும் அப்படிங்கிறது தான். அழகான படம் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு என்னுடைய கதையை நான் கொடுத்திருந்தேன். அதற்கான நிறைய பாராட்டையும் நான் பெற்றேன். இதுதான் போட்டி 1. இப்ப போட்டி 2 நம்ம பார்க்கலாம். அடுத்து போட்டி 2 என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான போட்டிங்க. முகவரி இல்லாத இவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம் அப்படின்னு 2 பிச்சைக்காரர்களுடைய புகைப்படம் கொடுத்திருந்தாங்க. அது வெறுமன முகவரி இல்லாதவர்களுக்கு கடிதம் எழுதுவோம்னு மட்டும் வெறுமன கொடுக்கல. அதாவது நவீனத்துவங்கள் பெருகி கொண்டிருக்கும் இந்த விஞ்ஞான காலகட்டத்துல நாம் மறந்து போன ஒரு உணர்வான விடயம் கடிதம் எழுதுதல். ஒவ்வொருவருக்கான மனதில் இருப்பதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவரவருக்கு கொண்டு சென்றதில் முக்கியத்துவம் கொண்டிருந்தது கடிதம் எழுதும் கலை. அது இப்ப நம்ம நிறைய மிஸ் பண்றோம் இல்லையா? நாம் யாரிடம் என்ன சொல்ல நினைக்கிறோமோ அதை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்த கடிதத்தினால் மட்டும்தான் முடியும். யார் யாருக்கெல்லாம் இதுவரை கடிதம் வந்ததில்லை என்று யோசிப்பதை விட, ஆராய்ச்சி செய்வதை விட, முகவரி இல்லாதவர்களுக்கு முகவரி அற்றவர்களுக்கு யாரும் கடிதம் அனுப்ப முடியாது என்பதால் நாம் இவர்களை போன்றவர்களுக்கு கடிதம் எழுத போகிறோம் அப்படின்னு அழகா கொடுத்திருந்தாங்க. யார் அந்த முகவரி இல்லாதவர்கள், யார் அந்த முகவரி அற்றவர்கள்? இருக்க இடம் இல்லை,
யாருடைய ஆதரவும் இல்லாமல், எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல், அடுத்த வேளை உணவிற்கு உத்தரவாதமும் இல்லாமல், அடுத்தவர்கள் கையை எதிர்பார்த்து கையேந்தி வறுமை நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் முகவரி இல்லாத, முகவரியற்ற பிச்சைக்காரர்களுக்குத்தான் நாம் கடிதம் எழுதப் போகிறோம் அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமான போட்டி 2 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் அன்றாடம் சந்திக்கும், அவ்வப்போது எதிர்கொள்ளும், உங்களுக்கு பிடித்த, பிடிக்காத, உங்களை வருத்தப்பட வைத்த, உங்களை எரிச்சல் பட வைத்த, உங்களை ரசிக்க வைத்த, உங்களால் வேதனை அடைந்த, உங்கள் மனதில் பாதிப்பை ஏற்படுத்திய, உங்கள் கவனத்தை ஈர்த்த பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இவர்களில் யாருக்கேனும் ஒருவருக்கு நீங்கள் கடிதம் எழுதலாம். நீங்கள் எழுதப் போகும் இந்த கடிதம் உணர்ச்சி பூர்வமாக இருக்கலாம், நெகிழ்ச்சியாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நகைச்சுவையாக இருக்கலாம். எதுவாக வேண்டுமானாலும் வாசிப்பவர்களையும் அவங்கள சுவாரஸ்யப்படுத்துறதா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. அதுக்கு நான் எழுதிய பதிவை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்க கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இந்த போட்டி 2க்கு என்னுடைய பதிவாக நான் எழுதிய கடிதத்தை இப்போ உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இந்த கடிதம் எப்படி இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஐடியாஸை. இப்ப நான் என்னுடைய பதிவை ஷேர் பண்றேன். மதிப்பிற்குரியவரே, என் தந்தை வயதில் இருக்கும் தங்களை நான் தினம் சந்தித்திருக்கிறேன். அலுவலகம் செல்லும் வழியில் சந்தித்து தங்களுக்கு காலை உணவு வாங்கித் தருவது வழக்கம். என் முகம் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனெனில் நீங்கள் தினம் சந்திக்கும் பல முகங்களில் என் முகமும் ஒன்று. ஆனால் உங்கள் முகம் என் நெஞ்சில் நீங்காமல் இடம் பெற்றிருக்கிறது. பல்லாயிரம் வினாக்களை தங்களின் நிலை என் மனதில் ஏற்படுத்தி மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கிறது. மனிதரில் எத்தனை வேற்றுமைகள்! தங்கள் கந்தல் உடை, கரங்கள், அத்தியாவசிய தேவைக்காக கரங்கள் நீட்டப்படுவது, மேலும் உறவுகள் இருந்தும் ஏன் இந்த நிலை என்று எவரும் கேட்பதற்கு இல்லா நிலை, உங்கள் தாடியில் புதைந்திருக்கும் சொல்ல முடியா சோகம், இவை அனைத்தும் ஏன் இந்த நிலை இவர்களுக்கு என்று மட்டுமே என்ற கேள்வியை என் மனதில் ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு விடை தேடும் முயற்சியையும் செய்ய வைத்துள்ளது. விழாக்கோல வெளிச்சங்கள் பணக்கார சமுதாயத்தின் அடையாளம். அவ்வெளிச்சத்தின் துகில்களில் எத்தனை கோணல்கள் ஏழையின் கோலங்கள். விழாக்கோல வெளிச்சங்கள் பணக்கார சமுதாயத்தின் அடையாளம். அவ்வெளிச்சத்தின் துகில்களில் எத்தனை கோணல்கள் ஏழையின் கோலங்கள். பணக்கார வீட்டின் நாயின் சாப்பாட்டு எச்சங்கள் பல ஏழை வீட்டின் ரொக்கங்கள். பணக்கார வீட்டின் நாயின் சாப்பாட்டு எச்சங்கள் பல ஏழை வீட்டின் ரொக்கங்கள். தன் உணவை கூடி உண்கிறது காக்கை, மனிதனும் கூடி உண்கின்றான். பணக்காரன் அவன் சமூகத்துடன், ஏழை அவன் இனத்துடன். கூடி வாழ்ந்தால் கோடி இன்பம் என்பர். பேரின்பம் அடைய சமூக தடையை உடைப்போம். அதற்கான முதல் வழியை செயலாற்றும் முயற்சியில் நான் இறங்கி உள்ளேன். என் மனதில் இம்மாற்றத்தை உருவாக்கி என்னை அர்த்தமுள்ள இலக்கை நோக்கி பயணிக்க செய்துள்ளீர்கள். எல்லா உயிர்களின் பிறப்பிலும் ஒரு அர்த்தம் உண்டு. மிக நன்றி ஐயா. இதுதான் என்னோட பதிவு. அதாவது இந்த கடிதம் அவருக்கு நான் எழுதின நான் சந்திச்ச பிச்சைக்காரருக்கு நான் எழுதிய கடிதம். இந்த பதிவை பத்தி, என்னுடைய பதிவை பத்தி உங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம போட்டி 3 என்ன சுவாரஸ்யமான போட்டிங்கிறத நம்ம பார்க்கலாம். 3வது போட்டி, நம்ம ஒவ்வொரு படைப்பாளிக்குள்ளும் இருக்கும் பாடலாசிரியர் தட்டி எழுப்பும் விதமாக மெட்டுக்கு பாட்டு எழுதுவோம் என்று போட்டியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன போட்டி அப்படிங்கறத நான் இப்ப உங்க கூட சொல்றேன். அதாவது 3வது வார போட்டிக்காக காதல் பாட்டினை எழுத கொடுத்திருந்தார்கள். இந்த போட்டியின் மூலம் ஒவ்வொருக்கிட்டையும் இருக்கக்கூடிய பாடலாசிரியரை வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள். பாடல் எழுதுவதற்கு வசதியாக ஒரு பாடல் மெட்டையும் அதற்கேற்ற கருப்பொருளையும் கவனித்து கொடுக்கப்பட்டிருக்கிற விதிமுறைக்குள்ள கவனித்து பாடலை எழுத வேண்டும். எல்லாத்துக்குமே விதிமுறை மெயினா என்ன தெரியுங்களா, இந்த போட்டி ஒவ்வொன்றுத்துலயும் சிறுகதை எழுதுன்னு கொடுத்தாங்களே தவிர அந்த சிறுகதைக்கு நிறைய விதிமுறைகள் இருந்தது. அதே மாதிரி அந்த கடிதத்துக்கு கூட நிறைய விதிமுறை இருந்தது. அது மாதிரி இப்ப இந்த பாடல் எழுதுறதுக்கும் நிறைய விதிமுறைகள் இருந்தது. குடும்பத்தை காப்பாற்ற நகரத்துக்கு, அதாவது இந்த கருப்பொருள் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த போட்டி 3வதோட படத்தை பாருங்க.
குடும்பத்தை காப்பாற்ற நகரத்துக்கு வேலை தேடி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் விலைமகளான ஒரு பட்டதாரி கிராமத்து பெண்ணை நினைத்து உருகிக் கொண்டிருக்கும் அவளுடைய காதலன் தனது மனதின் ஏக்க உணர்வுகளை சந்தோஷமாக வெளிப்படுத்தும் காதல் நவரசங்கள் ததும்பும் பாடல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. நீங்க எழுத வேண்டிய சந்தோஷமான காதல் நவரசங்கள் ததும்பும் பாடல் வரிகளின் மாதிரி பாடல் வரிகள், அதாவது அதுக்கு மெட்டு என்ன கொடுத்திருந்தாங்கன்னா, வைதேகி காத்து இருந்தாள் படத்துல இருக்கிற ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு, அதை தான் மெட்டா கொடுத்திருந்தாங்க. மெட்டுக்கு பாட்டு எழுதவும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அந்த ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு தான் வந்து அதோடைய மெட்டு. அதோட கருப்பொருள் வந்து நான் மேல சொன்னேன் இல்லையா, ஒரு காதலன் வந்து தன்னுடைய காதலி வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இதுக்கு போறான், வெளியூருக்கு போகும் பொழுது அங்க நகரத்துக்கு வேலை தேடி வர்ற இடத்துல சந்தர்ப்ப சூழ்நிலையினால மகளாகின்றாள். அவளை நினைச்சு உருகிற காதலன் தனது ஏக்க உணர்வுகளை சந்தோஷமாக வெளிப்படுத்தக்கூடிய காதல் நவரசங்கள் ததும்பும் பாடல்னு எழுதி கொடுத்திருந்தாங்க. அதுக்கு என்னுடைய பதிவாக நான் போட்டதை நான் அப்ப படிக்கிறேன் பாருங்க. இதை பத்தின உங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கோங்க. நான் ஒரு 2-3 லைன் படிக்கிறேன். தேனி விழிகள் பார்க்காமல் உயிரின் ஜீவன் ஊசலாடுதே. அதாவது ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு அப்படி இருந்தது இல்லையா, அதே மாதிரி தேனி விழிகள் பார்க்காமல் உயிரின் ஜீவன் ஊசலாடுதே. பல நொடிகளானாலும் எதிர்பார்த்த நெஞ்சம் சில நிமிட வருகைக்காக ஏங்குது. உன்னோடு முதல் பார்வை நேசத்தோடு பேசிய மொழி உந்தன் நினைவோடு வாடுகின்றேன். சிற்றிழுதல் செந்தா செந்தமிழ் மௌனமே கண்கள் முழுதும் அன்பின் உணர்வே. வெட்கம் வர பெண்மை வரும் பொழுதிது. யுகங்கள் பல கடந்தாலும் மானே நீங்காத நினைவில் ஏங்க வைக்கும் காற்றே. ஆதரிக்க தேடும் தாய் போல் அன்பே. மலரொன்று இளங்காயாக முற்றிய காயொன்று இளங்கனியாக பாடும் பறவை போல் விரைந்து வருவாயோ பெண்ணே. தழுவும் மலரோ காதலில் நிலவோ அந்தி அழகோ கவிஞன் கனவோ இனித்ததும் ரசித்ததும் இசைந்திட ரணத்தை ஆற்ற சொல்லி போதும் இதயத்தை உரச காதலி பாடும் வேதனை தீர சேர்ந்திடு தேவதையே. இப்படித்தான் என்னுடைய ஓன் வேர்ட்ஸ் போட்டு வார்த்தைகள் போட்டு இந்த ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு பெட்டை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற கருப்பொருளை யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். இதை பத்தி என்னுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது, வரிகள் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்ப போட்டி எண் 4 என்னங்கிறத பத்தி பார்க்கலாம். போட்டி எண் 4 வந்து இது ஒரு வித்தியாசமான போட்டிங்க. படக்கவிதைன்னு கொடுத்திருந்தாங்க. அதாவது படக்கவிதையில கொடுக்கப்பட்டிருக்கும் படத்திற்கு நம் மனதில் தோன்றும் எண்ணங்களை கவிதையாக விதிமுறைகள் நிறைய குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு எழுத வேண்டும்னு கொடுத்திருந்தாங்க. அந்த படத்தை பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்றும் புரியல என்ன எழுதுறதுன்னு. அப்புறம் நம்ம யோசிச்சு எழுதணும். அதாவது 2 ஃபேஸ் கொடுத்திருந்தாங்க. ஒரு ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரௌத்ரமான ஃபேஸா இருந்தது. அதுல காந்தியோட ஃபேஸை வந்து நெத்தியில அந்த பொண்ணோட நெத்தியில இருக்கு. இன்னொரு ஃபேஸ் கொஞ்சம் சாந்தமா இருக்க மாதிரி இருக்கும். அவரோட இதுல வந்து புத்தரோட ஃபேஸ் இருக்கு. அப்புறம் ஒரு குடும்ப பெண் மாதிரி ஒருத்தர் இருக்க மாதிரியும் மாடர்ன் கேர்ள் மாதிரியும் ஃபேஸ் இருந்தது. இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. இதுக்கு நிறைய விதிமுறைகள் கொடுத்து அந்த படத்துக்கேற்ற கவிதையை நம்மள புனைய சொல்லியிருந்தாங்க. இதுக்கு நான் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னா, நல்லா இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. அழகான முழு நிலவு இருளை நீக்கிடும். இல்லத்தின் ஒளியை ஏற்றுபவளாய் புதுமை பெண். தன் திறமைகளால் சாதனைகள் செய்து உலகில் அன்பென்னும் விதையை விதைப்பவள். மெல்லிய மலரை போன்ற மென்மையும் வல்லிய
புயலின் உறுதியான வன்மையும் பொறுமை கொண்ட பெண்மையும் சிறைப்பிடிக்க நினைத்தால் சிறகை விரித்து பறந்திடுபவளே, நீ குளிர்ச்சியான நிலவு மட்டுமல்ல, சுட்டெரிக்கும் சூரியனும் நீயே. கலாச்சாரமும் பண்பாடும் உன் இரு கண்களாகும். வானம் உனக்கு எல்லை இல்லை. அன்பின் அடையாளமுமாய் வீறு கொண்ட வீர மங்கையாய், சத்தம் இல்லாத அகிம்சையின் இருப்பிடமாய், தாய்மை சொல்லே கவிதை என்றபோது வேறு சொல்லும் இதற்கு ஈடாகுமோ? தாய்மை சொல்லே கவிதை என்றபோது வேறு சொல்லும் இதற்கு ஈடாகுமோ? இதுதான் என்னுடைய கவிதை. படக்கவிதைக்கு நான் எழுதின பதிவு. போட்டி எண் 4க்கு நான் என்னுடைய பதிவு. இந்த என்னுடைய பதிவு எப்படி இருந்ததுங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த போட்டி எண் 5 என்ன கொடுத்திருந்தாங்க, என்ன சுவாரஸ்யம் இருந்தது அப்படிங்கிறத நான் உங்களோட இப்ப சொல்றேன். அடுத்த போட்டி பாத்தீங்கன்னா போட்டி எண் 5. அது ரொம்ப ரொம்ப மிக மிக சுவாரஸ்யமான போட்டிங்க. என்னை நான் சந்தித்தேன் அப்படிங்கிற போட்டி. அதாவது அது என்ன போட்டி அப்படின்னா, நீங்கள் உங்களை சந்திக்கும் போது என்னவெல்லாம் பேசுவீர்கள், எதை பற்றி எல்லாம் பேசுவீர்கள், எப்படியெல்லாம் பேசுவீர்கள். எவ்வளவு அழகான டிஃப்ரெண்டான போட்டி இல்லைங்க. நான் ரொம்ப ரசிச்ச போட்டி இது. இதுதான் இன்றைய போட்டியின் கருப்பொருளாக அமைந்திருக்கிறதுன்னு கொடுத்திருந்தாங்க. போட்டியின் விதிமுறைகள் தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அந்த விதிமுறையை சொல்றேன் கேளுங்க. நாட்டு நடப்பை பற்றி பேசலாம், ஆனால் யாரையும் கிண்டல் செய்யக்கூடாதாம். அரசியல் பற்றி பேசலாம், ஆனால் அரசியல்வாதிகளை குறிப்பிட்டு பேசக்கூடாது. திரைப்படங்களை பற்றி பேசலாம், ஆனால் நடிகைகளை குறித்து பேசக்கூடாது. எவ்வளவு வித்தியாசமான விதிமுறைகள் பாத்தீங்களா? திரைப்படத்தை பேசலாம், ஆனா நடிகர்களை குறித்து பேசக்கூடாது. அரசியல்ங்கிறதே அரசியல்வாதியோட சேர்ந்ததுதான், ஆனா அரசியலை பேசலாம், அரசியல்வாதியை குறிப்பிட்டு பேசக்கூடாது. அதை விட அடுத்தது பாருங்க, ஆனால் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அதாவது உற்சாகமா பேசலாமா, ஆனா சந்தோஷங்களை பகிர்ந்துக்க கூடாது. வருத்தத்துடன் பேசலாம், ஆனால் சோகங்களை வெளிப்படுத்தக்கூடாது. ஆஹா, எவ்வளவு மாறுபட்ட விதிமுறைகள் வச்சிருக்காங்க பாருங்க. லட்சியங்களை பத்தி பேசலாம், அதாவது உங்களோட லட்சியங்களை பத்தி பேசலாம், ஆனா எதிர்பார்ப்புகளை தெரிவிக்க கூடாது. அப்படி உரைநடையா, அதாவது உரையாடல்ங்கிறதுனால உரைநடையாக மட்டுமே பேசலாம்னு கொடுத்திருந்தாங்க. அதாவது 20 லைன்ஸ், 20 வரிக்குள்ள பேசணும் அப்படிங்கறத கூட கொடுத்திருந்தாங்க. ஒரு வரிக்கு 10 வார்த்தை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷனும் போட்டிருந்தாங்க. இவ்வளவு கண்டிஷன்ஸோட நம்ம பொதுவா எப்படி வேணாலும் பேசலாம், ஆனா கேள்விகள் என்று எதையும் கேட்கக்கூடாது அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அதை தவிர, அதாவது இதை தவிர்த்து நீங்க என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன, எப்படி, எதை பேசலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு படம் கொடுத்திருந்தாங்க. அந்த படத்துல இருக்கிற முக்கியமான 5 விடயங்கள், ஒரு 5 க்ளூ இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுல 3 க்ளூவாவது நீங்கள், உங்களுக்கு படம் காமிச்சிருக்கேன் பாருங்க, அந்த படத்துல இருக்கிற 3 க்ளூவாவது நீங்கள் யாரிடம் அதாவது நீங்கள் உங்களிடம் உரையாடவிருக்கும் உரையாடலில் கொண்டு வர வேண்டியது அவசியம். 5 க்ளூவையும் கொண்டு வந்தா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படமே வித்தியாசமா இருந்தது. ஒரு கடற்கரை மாதிரி, அதுல ஒரு பேனர் வச்சு அந்த மாதிரி இருந்தது, ஒரு ஆட்டோ இருந்தது, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதுக்கு நான் எழுதியிருந்த உரையாடல் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். இது எப்படி இருந்ததுங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நான் எங்கிட்டயே உரையாடுற மாதிரி. வணக்கம், உன்னை பார்த்து பல வருடம் ஆச்சு. நான் தினமும் காலை கடற்கரையில் நடைப்பயிற்சி செய்ய வருவேன். காலை வணக்கம். வா, இந்த வெயிலுக்கு அந்த தென்னை மரத்து அடியில போய் இளநீர் பருகி கொண்டே பேசலாம். இந்த சுட்டெரிக்கும் சூரியனின் கோடை வெயிலுக்கு மரத்தின் நிழலும் இளநீர் சுவையும் ஆறுதல். ஆமாம்பா, நான் அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கேன். நான் இருக்கும் இடத்துல கட்டடங்களுக்கிடையே காற்று அடப்பட்டு போகுது. அங்க மின் விசிறியை விட பனைமோல விசிறி தான் எனக்கு பிடிக்கும். அதுக்கு இன்னொருத்தர் சொல்றார், எங்க வீட்டுல வெப்பத்தின் அசதியில் சாயும் போது தாகத்திற்கு மண்பானையில் நீர்மோர் அம்மா கொடுப்பாங்க. ரொம்ப சுவையா, மனசுக்கு இதமா இருக்கும். வா, அந்த கடையில நுங்கு வாங்கிட்டு போலாம். உடம்பு சூடாகும் போது சூட்டை தணிக்க சுவையான நுங்கு ரொம்ப நல்லது. அந்த கால பாரம்பரிய முறைகளுக்கு ஈடு இணை இல்லை. ரொம்ப சரியா சொன்ன. எல்லோருக்கும் எப்பொழுதும் கிராமத்துல ஓலை வீட்டுல அண்ணியின் மடியை விட பெரிய ஆறுதல் கிடையாது. என்னதான் கதிரவன் சுட்டெரிச்சாலும் எனக்கு ஆதவனை பார்த்தால் தன்னம்பிக்கையின் சின்னமாகத்தான் தெரிகிறது. எனக்கு கூட அழகான இயற்கை தன் கடமையில் என்றும் தவறுவதில்லை என்றே தோன்றுகிறது. ஒவ்வொரு காலையும் எவ்வளவு அழகான காட்சிகளோடு ஒரு விடியல் ஆரம்பிக்கிறது.
நான் வந்த தானியங்கி வாயங்கடம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. உன்னை உன் வீட்டுல விட்டுட்டு நானும் கிளம்புறேன். இப்படிதான் என் உரையாடல் இருந்தது. இதுல பாத்தீங்கன்னா நான் என்னெல்லாம் வந்து க்ளூ கவர் பண்ணியிருந்தேன்னா, நான் வந்த தானியங்கி வாகனம் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது, அந்த ஆட்டோ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெயில் காமிச்சிருந்தாங்க இல்லையா, அதனால வந்து இந்த சுட்டெரிக்கும் சூரியனின் கோடை வெயிலுக்கு மரத்தின் நிழலும் இளநீரின் சுவையும் ஆறுதல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தென்னை மரத்தடியை காமிச்சிருந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து தென்னை மரத்தடியில போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் ஒரு ஓலை இது காமிச்சிருந்தாங்க, ஓலை இது. அதனால எல்லோருக்கும் எப்பொழுதும் கிராமத்துல ஓலை வீட்டுல அன்னையின் மடியை விட பெரிய ஆறுதல் கிடையாது அப்படின்னு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருந்தேன், எல்லா க்ளூவையும். ஸோ இதுதான் வந்து போட்டி எண் 5. அடுத்த போட்டி எண் 6 என்ன சுவாரஸ்யமான போட்டியோட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். போட்டி எண் 6 ரொம்ப சுவாரஸ்யமான போட்டிங்க. கட்டங்களில் குரல் தேடி கதை சொல்லுவோம், அதுதான் அந்த போட்டியினுடைய தலைப்பு. கட்டங்களில் குரல் தேடி கதை சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டி பதிவுல படத்துல இருக்கிற குறுக்கெழுத்து புதற்கட்டம் ஒன்று கொடுத்துருந்தாங்க, நான் காமிச்சிருக்கேன் பாருங்க இதுல. அதுல 4 திருக்குறள்கள், அந்த புதிர், அந்த குறுக்கெழுத்து புதிர் கட்டத்துல 4 திருக்குறள்கள் மறைஞ்சிருக்கு. அதுல ஒரு திருக்குறளை தேடி எடுத்து அதற்கு ஒரு சிறுகதையை வரை எழுதணும் நம்ம. திருக்குறளின் 7 வார்த்தைகள் எங்கெங்கே இருக்கிறதுங்கிறத வந்து அப்புறம் அது எந்த இயல் சம்பந்தப்பட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு க்ளூஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது முதலாம் வார்த்தை மேலிருந்து கீழ் குறுக்கில், அப்புறம் 2ஆம் வார்த்தை கீழிருந்து மேற்குறுக்கில், 3ஆம் வார்த்தை இடமிருந்து வலம், 4ஆம் வார்த்தை மேலிருந்து கீழ், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சு அது என்ன இயல்ல வந்திருக்கு, என்ன என்ன அது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். நான் கண்டுபிடிச்ச குறள் வந்து குறளோட எண் வந்து 1274வது குறள். அந்த குறள் என்ன அப்படின்னா, முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளதொன்று அப்படிங்கிறதுதான். முகைமுக்குள் உள்ளது நாற்றம் போல் பேதை நகைமுக்குள் உள்ளதொன்று. அதோட பொருள் என்ன அப்படின்னா, மலராத அரும்புக்குள் நறுமணம் அடங்கி இருப்பது போல்தான் ஒரு பெண்ணின் புன்னகை என்ற அரும்புக்குள் அவளது காதலனை பற்றிய நினைவும் நிரம்பி இருக்கிறது. மலராத அரும்புல எப்படி நறுமணம் அடங்கி இருக்கோ, அது போலதான் ஒரு பெண்ணின் புன்னகை என்ற அரும்புக்குள் அவளது காதலனை பற்றிய நினைவும் நிரம்பி இருக்கிறது. இதை வச்சு நான் ஒரு கதை புனைஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் போட்டி எண் 7. இந்த போட்டி எண் 7ங்கிறத பத்தி என்ன போட்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த போட்டி எண் 7ங்கிறது என்ன ஹெட்டிங்ல கொடுத்துருந்தாங்கன்னா, தேடுறதை படிக்கிறோம், படிக்கிறத சொல்றோம். என் கேள்விக்கு என்ன பதில், என் கேள்விக்கு என்ன பதில்னு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது இந்த போட்டி. அதாவது நம்ம எவ்வளவு தூரம் இந்த குழுல பயணிக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம இன்வால்வ்டா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்ற மாதிரி, பார்ட்டிசிபேஷன் ஆக்டிவா எவ்வளோ இருக்கோங்கிறத சொல்ற மாதிரி இருக்கிறப்போ இது, அண்ட் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாகவும் இருக்கிற மாதிரி, நம்ம எவ்வளோ கான்சென்ட்ரேஷனோட பகிர்ந்துக்கிறோம் அப்படிங்கிறது. அது எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த போட்டியை பொறுத்தவரை நம்ம க்ளூலாம் ரொம்ப தேவையில்லை, ரொம்ப படத்தெல்லாம் பார்த்து உத்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. 10 கேள்விகள் கொடுத்துருந்தாங்க, அந்த 10 கேள்விக்கு பதில் சொன்னா போரும். அதாவது அந்த 10 கேள்வி எப்படி இருக்கும்னா, அந்த குழுல பயணிக்கிற தோழமைகளின் பதிவுகள்லேயே கேள்விக்கான பதில்கள் இருக்கா மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த குழுல 5 தோழமைகள் சமீபத்துல சந்திச்சிருந்தாங்க, எந்த ஊர்ல சந்திச்சாங்க, எப்போ யார் யாரை சந்திச்சாங்கன்னு. அப்புறம் நிறைய நேரம் டீ குடிப்பது எப்படின்னு ஒருத்தர் பதிவு எழுதியிருந்தார், அது யார், அவரோட பெயரை சொல்லணும். அப்புறம் நாளைய தலைப்புன்னு எப்பவுமே அந்த குழுல ஒண்ணு கொடுப்பாங்க, அந்த தலைப்பை விட்டுட்டு வேற ஒரு தலைப்பு தனக்குத்தானே உருவாக்கி பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். அது என்ன தலைப்பு, யார் யார் பதிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் குழுல வந்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பதிவு இருக்கலாம், ஆனா நிஜமாவே, அதாவது ஆனால் குறிப்பிட்ட தேதிகளில் கணவன் மனைவி படங்களோடு வந்த பதிவுகள் எத்தனை, யார் யார் பதித்திருந்தார்கள், இந்த மாதிரிங்க. அதாவது நிறைய அக்கா தங்கைகளாக பழகி கொண்டிருந்தாங்க அந்த குழு. ஆனா நிஜமான அக்கா தங்கைகள் இருக்கும் படங்கள் இருக்கும் பதிவுகள், அதை யார் யார் பதிவு செஞ்சிருந்தாங்க.
அதுக்கப்புறம் இந்த குழுவே வாங்க உதவலாம்னு ஒரு அறக்கட்டளை இருக்கு. ஸோ அதுக்கு சமீபத்துல ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தேவையான உதவி செஞ்சிருந்தாங்க. அது எந்த பள்ளிக்கூடம், எந்த ஊர். ஸோ இதெல்லாம் எவ்வளவு தூரம் நம்ம குழுவில் ஆக்டிவா இருக்கோம், எவ்வளவு தூரம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோங்கிறதுக்காக இந்த போட்டி கொடுத்திருந்தாங்க. இதுக்கு அடுத்தது வந்து போட்டி, லாஸ்ட் போட்டி, போட்டி எண் 8. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். போட்டி எண் 8 என்னங்கிறது என்னன்னா, கவிதையாக விமர்சனம் செய்வோம் அப்படிங்கிறது தான் இந்த போட்டி. அதாவது கடந்த இப்போ 7 போட்டி நடத்துறாங்க இல்லையா? அது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா அமைஞ்சு, ஒவ்வொன்னும் நம்மள்ட்ட இருக்கிற மறைக்கப்பட்டிருந்த கற்பனை வளம், எழுத்துத் திறமை, படைப்பாற்றல் எல்லாத்தையும் வெளிப்படும் விதமா இருந்தது. ஸோ இந்த இதுல நம்ம எல்லாரும் எழுதியிருப்பாங்க இல்லையா? அதுல ஆம், அத பத்தின விமர்சனம் யாராவது சிலர்த எடுத்து அந்த போட்டிக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதை எடுத்து நம்ம விமர்சனம் செய்ய போறோம். அதுவும் கவிதை வடிவில விமர்சனம் செய்யணும். அதுதான் மெயின். அது முதல்ல வெறுமனே அப்படியே கொடுத்துடல. அதுக்கு நிறைய விதிமுறை கொடுத்திருந்தாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம 7 போட்டியில 3 போட்டி தலைப்புகளை தேர்வு செஞ்சுக்கணும். நம்மளோட பதிவா இருக்கக்கூடாது. வேற யாராவது பதிவு செஞ்சுதான் இருக்கணும். அவர்கள் வந்து அத 3 போட்டிக்கு விமர்சனத்தை கவிதை நடையில எழுதணும். நான் சொன்ன மாதிரி கவிதை நடையில் விமர்சனம் என்பதால் ஒவ்வொரு பதிவுக்கான விமர்சனமும் ஒரு 4 வரிகள் குறையாம 5 வரியில அமைக்கப்பட்டிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவிதை நடையில தமிழ் வார்த்தைகள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அருமையா கொடுத்திருந்தாங்க. ஸோ நானும் வந்து 3 வகையான தோழமைகளை தேர்வு செய்து 3 விதமான போட்டி பதிவுகளை தேர்வு செய்து அவற்றுக்கான சிறந்த விமர்சனத்தை கவிதையாக எழுதி நான் இந்த பதிவையும் சிறப்பாக பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 8 போட்டிகளும் இதில் வந்து எனக்கு இந்த 8 போட்டிகள்லையும் நான் பங்கு கொண்டது வந்து எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த 8 போட்டிகளில் பங்கு சிறப்பாக கொண்டமைக்காகவும் நான் இதில் வெற்றி பெற்றதுக்காகவும் எனக்கு சான்றிதழும் கேடயமும் வழங்கப்பட்டது. இதை விட என்னன்னா இந்த மெயினா இந்த இதுல நான் பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த போட்டிகள்லாம் ஒரு படைப்பாளியின் படைப்பாற்றல், ஒரு படைப்பாற்றல் இல்ல, கவிதை, சிறுகதை, நம்மளுடைய பாடல் எழுதக்கூடிய திறமை, அந்த மாதிரி பலவிதமான படைப்பாற்றலையும் நம்மளுக்குள்ள இருக்கிறத கொண்டு வரக்கூடிய போட்டிகளா அமைஞ்சிருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வெற்றி பெற்றதுலயும் சந்தோஷம். உங்களோட கமெண்ட்ஸை நீங்க பதிவு பண்ணுங்க. இப்போ நான் வாங்கின ப்ரைஸையும் பற்றியும் நான் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.